கடவுளே கடவுளே கொடுமரக்கனை அடிக்க பற்றாயுதம் கொண்டு வீழ்த்த முயன்றனே அதில் ஒரு துகள் பூமியை நோக்கி பாய பதக்கமாய் உருவானதே சரியான ஒருவனை தேர்வு செய்ய காத்திருக்கிறதே. சார் ஒரு ஃபோன் அடித்தா கூட இருக்க மாட்டேங்கிறேன். ஏண்டா ஒரு நாள் கூட காலேஜ் சீக்கிரம் வர மாட்டியா? மச்சான் ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு வந்தது நான் தான்டா. அப்புறம் என்ன, அன்னைக்கு மட்டும்தான்டா சீக்கிரம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெய்லி லேட்டாக தான் வரேன். அவங்க கூட தான் நானும் ஹாஸ்டலில் இருக்கேன். நானே எப்பவும் வந்துட்டேன். உனக்காக டெய்லி வெயிட் பண்ணி கடுப்பாக இருக்கிறேன். உனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் இந்நேரம் ஓகே ஆகிடும். 4 வருஷமா என்ன எப்படி வந்து நிற்க வச்சுக்கிறேன்? டேய் போகாத. சந்தோஷ் வந்துட்டானா? வந்துட்டேன் மேம். உன்னோட ஃப்ரெண்டு உன்னாலதான் அவன் எப்பவுமே லைட்டாவே வாரான். அவனை விட்டுட்டு தனியா உன்னால இருக்க முடியாதா? டெய்லி அவனை நான் தான் கூட்டிட்டு வரேன். அதான் சொல்றேன், அவனா வந்தா கூட சீக்கிரமா வந்துருவான். உன்னாலதான் லேட்டா வரான். எது? சந்தோஷ் அவன் கூட சேராதுன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. அவனால தான்டா நீ ஃபெயிலா போற. ஆமா அவங்க சேர்ந்துக்கோ ஃபேமஸ் ஆகுது. என்ன அங்க முணுமுணுக்கிற? ஒன்றும் இல்லை மேம், நான் பைத்தியம். அதான் தெரியுமே, உட்காருங்க. என்னடா நல்லவன் மாதிரி மூஞ்சி வச்சிருக்கேன். நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்ல மாட்டியா? இது மச்சான் அப்படியே இருந்துட்டு போட்டோம். இது ஓகே, நேற்று எழுதுன டெஸ்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டேன். என்ன மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். மே ஐ கம் இன் மேம்? பாப்பா ஏன் லேட்டு? பஸ் லேட் மேம். சரிப்பா நீ உட்காரு. சரி வா. இவன் என்னடா ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே இருக்கான்? இவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லைடா, ஒரு ஹோமில் தான் தங்கி வந்து படிச்சுட்டு இருக்கான். நல்லா படிக்கிறதெல்லாம் நல்லா படிப்பான். ரொம்ப சைலண்டாக ஏதோ எழுதிட்டு இருப்பான். ஃபோன்லாம் பார்த்து தேடிட்டே இருப்பான்டா, பார்த்துருக்கேன். ஓ, ஒவ்வொருத்தவங்களா வந்து வாங்கிக்கோங்க. ரகு மேம். நூற்றுக்கு 80. தேங்க்யூ மேம். ஒரு நிமிஷம் அப்படியே இரு. சந்தோஷ் பேப்பர் 100க்கு 20. இப்படிதான் மேம், படிக்கவே மாட்டான். மாட்டினடா. அப்போ ஏன் அவன் மார்க் கம்மியா வாங்கினான்? அப்போ ஏன் அவன் மார்க் கம்மியா வாங்கினான்? நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, சுயநலமா உனக்கு. அவனை பாஸ் பண்ண வைக்க மாட்டியா? ரைட்டு, நம்மளே கொல்ல போகிறாங்க மேம். அவன் பாஸ் ஆக அவன் தான் படிக்கணும். என்ன கேட்டா? டேய் அவனுக்கு புரியாதடா, நீ தான் சொல்லி கொடுக்கணும்டா. சொல்லி கொடுத்தா மட்டும் படிச்சிருவானா? எப்போ பார்த்தாலும் என்ன திட்டுறீங்க? அவனை திட்ட வேண்டியது தானே. அவன் ஃபெயில் ஆனாலும் நல்ல பையன்டா. எது? இனிமேல் அவன் ஃபெயில் ஆனா உன்னை கொன்றுவேன். இந்த நாய்க்கு டெய்லி பிஸ்கட் போடுறது மறக்கல. ஆனால் எக்ஸாம் மட்டும் ஏன்டா ஃபெயில் ஆகுறேன்? மச்சான் இந்த எக்ஸாம் பேப்பர் நம்மளை முடிவு பண்ணாது நல்லவனா கெட்டவனான்ட்டு. நம்ம செய்கிற செயல் தானே முடிவு பண்ணோம்.
என்னடா நீ? அதெல்லாம் நல்லா பேசு. இப்போ மட்டும் கிளாஸுக்கு சீக்கிரம் போகலன்னா மேம் நம்மளை வறுத்தெடுத்துருவாங்க. ஐயோ ஆமாடா. இன்னைக்கு நம்ம தான்டா ஃபஸ்ட்டு. ஆசை என்னை கொல்லுதுடா, சில தயக்கம் தூரம் தள்ளுதுடா, பேச நானும் தயங்குகிறேன், ஒரு நிலை இல்லாமல் இயங்குகிறேன், முழுக்க முழுக்க உன்னில் நான் தொலைந்து போகிறேன் நிஜமா. மேம் நான் ஒன்றும் பண்ணல மேம். உன் சிரிப்பை நீந்தும் ரசித்திடவே இந்த பூமியை ஒரு முறை சுழற்றிடவா, உன் அருகில் அமர்ந்து பார்த்திடவே அரை நிமிடங்களை கூட நிறுத்திடவா. என்னடா பண்ணுற? ஒன்றும் சும்மா. என்ன இது? இது நம்ம அந்த மலை கோயிலுக்கு போனோம்ல. ஆமாம், அன்னைக்கு கூட மழை பெஞ்சு. மழை வர டைமில் இது ஜொலிச்சிச்சு. அதுதான் என்னன்னு பார்த்துட்ருக்கேன். தண்ணியில் தூக்கி போட்டா துரு பிடிச்சிரும் 2 நாளில். அதை போய் ஜொலிக்கும் சொல்லிட்டு இருக்க. வாடா கீழே போகலாம். நீ போ, வரேன். அவன் சொல்கிறதும் உண்மைதான். எனக்கு தான் ஜொலிக்கிற மாதிரி தோணுதோ, ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ, என்னன்னே புரியலையே.
மச்சான் இந்த ஜீவன் இருக்கான்ல லேப் டைப்ல எங்கேயோ போறான்டா. ஏய் ரெஸ்ட் ரூம் எங்கேயா போகண்டா. ரெஸ்ட் ரூம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது பார்த்துக்க. இன்னைக்கு லேப் இருக்கா? ஆமா. இன்னைக்கு பார்ப்போம். சரி காஃபி கொடு. நான் நினச்ச நாள் வந்துடுச்சு. இந்த காலேஜில் இருக்கிற எல்லாரையும் என் கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வரேன். இந்த காலேஜ் எனக்கு ஒரு எலி மாதிரி. ஒரு நாள் இந்த உலகத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மைண்ட் கண்ட்ரோல் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோட அம்மா அப்பா இருந்த அப்புறம் என்னோட மொத்த சொத்தையும் விற்று இந்த லேபை நான் ரெடி பண்ணியிருக்கேன். பேசிட்டு இருக்கான். அதான் தான் எனக்கும் புரியல. நாளைக்கு தான் என்னோட முதல் படி. என்னை யாராலும் தடுக்க முடியாது. என்ன மச்சான் ஒன்றுமே இல்லை? ஆமாடா, ஏதோ மூளை எந்திரம்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. இது மூளை வந்துருமா? இல்லடா, மைண்ட் கண்ட்ரோல் மிஷின் சொன்னால அதை தமிழ்ல சொன்னேன். ஓ, ஒருவேளை பைத்தியமாக இருப்பானோ? இருக்குண்டா, ஃபேன் போடுவோம், வேர்க்குது. டேய் அடா பாவி, லைட் போடுறா. மச்சான் அவன் பைத்தியம் இல்லடா, அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. ஏன் இவன் இப்படிலாம் பண்ணுறான்? எதுக்கு எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான்? ஒன்றுமே புரியலையே. சரி, நான் இதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு பார்க்குறேன். டேய் அவ்வளோ மூளையா மச்சான் உனக்கு? என்னை பற்றி எனக்கே தெரியாதுடா. ஆனால் எனக்கு தெரியும்டா. சும்மா இரு, கையை வச்சுட்டு அப்புறம் நம்ம தான் மாட்டுவோம். ஏதாவது கோளாறு பண்ணி வச்சிடாத. ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னாச்சு? எந்திரா எந்திரா. டேய் என்னடா ஆச்சு? எந்திரி. டேய் டேய் எந்திரி. என்னாச்சு? லேபுக்கு போனோம். லேபுக்கு போனோம், ஷாக் அடிச்சிச்சு. இவன் எங்கே போனான்? டேய் என்னடா ஆச்சு? டேய் ஏன் விழுந்து கிடக்குற?
டேய் டேய் ஆ மூடிட்டு படுத்து தூங்கு. நீ காலேஜ் வர வேண்டாம், நாளைக்கு வந்தால் போதும். ஏன்டா? வர வேணான்னா அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே. ஆ பரா ஆ ஏய் ஆ ஏ ஆ ஆ ஆ ஆ ஓ ப்ரோ கிளாஸ் ரூம் அட்ரஸ் எங்கே சொல்லுங்கள். தமிழில் தானே ப்ரோ இருக்குது? ப்ரோ எனக்கு தமிழ் எழுத தெரியும், படிக்க தெரியாது ப்ரோ. 3வது பிளாக்கு இடது பக்கத்தில் உள்ள பாத்ரூமில் 5வது மாடி 10வது ரூமுக்கு அருகில் கருப்பு நிற பெயிண்ட் அடித்து சிவப்பு ரூமுக்கு இடது பக்கத்தில் 10 அடியில் உள்ள சிறிய சுத்தமான குப்பை தொட்டி வலது பக்கத்தில் உள்ள வெள்ளை நிறம் மஞ்சள் நிற ரூம் நம்பர். ரூபா சொல்லுங்க ப்ரோ. தெரில ப்ரோ. கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. தெரில ப்ரோ. கரெக்டாக சொல்லுங்கள் ப்ரோ. அதான் ப்ரோ தெரில ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? தெரியும் ப்ரோ. அப்போ சொல்லு ப்ரோ. அதான் ப்ரோ தெரில ப்ரோ. யோ உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. யோவா தமிழ் படிக்க தெரியும், அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ சொல்லு. அதான் தெரில ப்ரோ. யோ தெரிலன்னா தெரிலன்னு சொல்லு. மூஞ்ச பாரு, வாழை மரத்தில் மாங்காய் பிடிக்க திங்க மாதிரி. இன்னும் வாழை மரமா? ஒன்றுமே புரியல. இன்னும் ஒரே சத்தமாக இருக்கு. அதுவா இவனும் பனா மரத்தில் பால் கோர்த்துன மாதிரின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படியா? சாப்பிட்டு தெரிலன்னு தானே பட்டிருக்கு. தெரிலன்னு தானே சொல்ல முடியும். எனக்குமே வரங்களா? ஐயோ லெட்டரை வச்சு பைத்தியக்காரனாக்குறாங்களே. இதுக்குன்னே காலேஜுக்கு வருவாங்களா? மச்சான் என்னடா? இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்துச்சு. என்ன மேஜிக்? இந்த லைட் இருக்குல்ல, ஆமாம், அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. எப்படி? இந்த செயினால தான். என்ன சொல்கிற? ஆமாடா, இதில் ஏதோ பவர் இருக்குடா. லைட்டே ஆஃபில் இருக்கு. அதுவா ஃபீஸ் போயிடுச்சு. அச்சோ, இனி வார்டன் சார்ட்ட சொல்லி தான் சரி பண்ணணும். சார், ஹலோ, நீ வரியா இல்லையா? ஒரு ஜூஸ் தான் இருக்குது, இப்போ நான் எடுத்து குடிச்சிருவேன். எதுவும் மிஸ் ஆகுது. இதை வந்துடுறேன். இப்போ ஓகே.
உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த சக்தி என்னோட வஜ்ராயுதத்தால் உருவானது. இந்த சக்தி உனக்கு தான் கிடைக்கணும் எழுதப்பட்டிருக்கு. நீ ஒரு கெட்டதை தடுக்க போற. நீ தான் தடுக்கணும். என்னடாச்சு? கரண்ட் இல்லாம ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் சார்ஜ் போட முடியாம கடுப்புல இருக்காங்கடா. எங்க போறோம்? சந்தோஷ் எங்கடா போன? டேய் சந்தோஷே எங்கடா போன? என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? டேய் மச்சான், நீ சூப்பர் ஹீரோடா. நீ இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக இருட்டில் தான் இருந்திருப்போம். எப்படி அந்த பவரை யூஸ் பண்ணுற? நைட்டு ஒரு கனவு வந்துச்சு மச்சான். அதில் இந்த இந்திரன் கடவுள் இருக்கார்ல, அவர் வந்து பேசினார். என்னடா சொல்கிற? ஆமாடா, ஏதோ நான் தடுக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். நைட்டு நீ இவ்வளோ பவர் யூஸ் பண்ணாலும் உன் உடம்பெல்லாம் நல்லா கொதிச்சிச்சுடா. நான் செய்ய வேண்டியது இது இருக்கு மச்சான். மச்சான் அவன் நம்மளை மறைக்கிறான்டா. ஒருவேளை அன்னைக்கு நம்ம லேபுக்கு போனது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதான் அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம். ரகு, இது உன்னோட ஐடி கார்டு தானே? கீழே கிடந்துச்சு. டேய், இந்த ஐடி கார்டு அந்த ரூமில் தான் வந்திருக்கோம். நல்லா மாட்டணும்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்மளாவே என்ன பண்ணிடுவோம். சொல்லு, எதுக்கு தான் மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதை ஏன்டா உங்ககிட்ட சொல்லணும்? திம்மர் பார்த்தேன் மச்சான் அவனுக்கு. உன்னை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கே தெரியாது. என்னடா பண்ணுவீங்க? உங்களை இங்கேயே முடிச்சுட்டு போறேன்டா.
நான் பிறக்கும்போது என் அம்மா அப்பா இல்லை, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க. என்னை வளர்த்ததில் என் மாமா தான். ஆனால் ஒரு வீட்டு வேலைக்காரனா. நான் படிக்கணும்னு கெஞ்சினேன், அப்படியாவது அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிடலான்னு. ஆனால் விடல் என்ன அடித்தார், ரொம்ப டார்ச்சர் பண்ணார். ஆனால் என்ன நினச்சாருன்னு தெரில, என்னை படிக்க அமைச்சார். நானும் ஸ்கூலுக்கு போனேன், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடச்சாங்க. ஆனால் எல்லாரும் கேடு கட்டவங்க. என்னை நல்லா யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிக்கிட்டாங்க, பேப்பர் மாதிரி. அவங்கள பார்த்தாலே. ஒரு நாள் நான் 8th படிக்கும்போது ஒரு டீச்சர் அங்கே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் கிட்ட லவ் லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்னை பார்த்தா எப்படி இருக்கு அவங்களுக்கு? அதான் கோவத்தில் காம்பஸ் எடுத்து கழுத்துலேயே குத்திட்டேன். இதை தெரிஞ்ச என் மாமா என்னை ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணார், ரொம்ப அடித்தார். அதான் நைட் அவர் தூங்கும்போது சிலிண்டரை திறந்து விட்டு அவரையும் வீட்டையும் சேர்த்து வெடித்து வச்சுட்டேன். என்ன கண்ட்ரோல் பண்ண நினைச்ச உலகத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க நினைக்கிறதுல என்ன தப்பு சொல்லு? உனக்கு நடந்த தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒன்று எதுவும் பண்ணாதவங்களை ஏன்டா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன்? நீ சொல்கிற நான் ஏன்டா கேட்கணும்? வழி என்னது? நான் அப்படி தான் பண்ணுவேன். அவங்கள கொல்ல தெரிஞ்ச எனக்கு உங்களை கொல்ல தெரியாடா. என்னடா ஃபியூஸ் போயிடுச்சா? நீ வச்சிருக்க வெறும் பவர் பேங்க் மாதிரிறான். என் மச்சான் பவர் தெரியுமா? டே மச்சான், புயலோட ஆட்டம் நான் தான், இடியோட ஓசை நான் தான், மின்னலின் வெளிச்சம் நான் தான், வானத்தின் கடவுளே நான் தான். உனக்கு நடந்தது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ பண்ணுறது அதை விட பெரிய தப்பு. என்னடா பயன்படுத்துறியா? என்கிட்ட தமிழ்நாட்டையே கொடுக்குறாளோ யூனிட் கரண்ட் இருக்குடா. தமிழ்நாட்டு மட்டும் கொடுத்தா போதுமா? இந்த உலகத்துக்கே கொடுக்குற அளவுக்கு யூனிட் அதிகப்படுத்தி நான் தான். என் 1/2 மணி நேரத்தில் என் மைண்ட் கண்ட்ரோல் மிஷின் என் காலேஜில் இருக்கிற எல்லாரையும் பைத்தியாக்கும். நான் இருந்தால் அதை இல்லாட்டாகும். அதை எப்பயோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த லேபில் இருக்கிற பவர் சோர்ஸால் தானே இந்த மைண்ட் கண்ட்ரோல் மிஷினே தயாராகிட்டு இருக்கு. இந்த லேபில் இருக்கிற பவரை ஓவர்லோட் பண்ணால் இது பிளாஸ்ட் ஆகும். வெளியே தான் பிரச்சனை. இதே இந்த லேபில் இருக்கிற மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணால் அடுத்த முடிவு உனக்கு தான். யூனிட் கேட்டல வச்சுக்கோ. யாருமே பிறக்கும் போதே தப்பு பண்ணுறதில்ல. இந்த உலகமும் இந்த சூழ்நிலையும் அவங்கள அப்படி மாற்றிடுது. இரு, என் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வரேன். அனன்யா, நீ என்னை கூப்பிட்டியா? ம் ஆமாம். எதுக்கு? இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்று கீழே வந்துட்டேன். பார்த்துருந்துருக்கலாம்ல.
என் கூட பேச உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? இவ்வளோ நாள் நீ பேச ட்ரை பண்ணிட்டு தானே இருந்த? இல்லையே. ஓ சரி, ஓகே பாய். ஆமாம் ஆமாம், ட்ரை பண்ணேன். ஓ எதுக்கு? எங்கள் வீட்டில் எல்லாரும் வேலை வேலைன்னு எப்பவும் பிஸியாக இருப்பாங்க. சரியாக பேசிக்க கூட மாட்டோம். காலேஜ் வந்த அப்புறம் உன்னை பார்த்தேன். ஏன் எதுக்குன்னு தெரியல. 3 இயர்ஸாக உன்னை பார்க்குறப்போ அந்த நாள் சூப்பராக போகும். ஆனால் நீ வரலன்னா நல்லா இருக்காது. உன்னோட சைலண்ட், இன்னசென்ட், சிரிப்பு, கண்ணு ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. இதில் எதுவுமே சொல்ல முடியாமல் தயங்கிட்டு இருந்தேன். இனிமேலும் இப்படி இருக்கணுமா? எனக்கு உன்னை பிடிக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அவர் என்னை ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துப்பார். நான் எது கேட்டாலும் எது சொன்னாலும் நோவே சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு என்னை நல்லா பார்த்துப்பார். என்னோட மொத்த உலகமே அவர் தான். நான் இது வரைக்கும் லவ் பண்ணதும் இல்லை, லவ் பண்ணணும்னு நினச்சதும் இல்லை. எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னா இல்லை, எனக்கு அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாது. எங்கள் அம்மா இருந்திருந்தா ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த காலேஜ் வந்துட்டு எல்லாமே என் ஃப்ரெண்டு தான். அவன் இல்லைன்னா நான் இந்த காலேஜில் இல்லை அப்படின்னு மாதிரி தான் இருந்திருக்கும். ஹேய், இங்கே பாரு. இது வரைக்கும் உனக்கும் எனக்கும் நடந்ததை விட்டுருவோம். நான் உன்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சினிமா டைலாக்லாம் எனக்கு விட தெரியாது. உனக்கு பிடிச்ச பொண்ணா, உனக்கான பொண்ணா நான் இருக்கேன். எனக்கு நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். இனிமேல் மறைஞ்சு சந்தோஷப்பட்டு தயக்கப்பட்டு இப்படிலாம் இருக்க தேவையில்ல. என் பேரில் இருக்கிற சந்தோஷத்தை முகத்தில் பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் இனிமேல். நீ என் கூட இருக்கிறப்ப சந்தோஷத்துக்கு என்ன குறை? சரி, டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓய், இனிமேல் லவ்ல மட்டும் இல்லை, உன்னை நான் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ண வைக்கிறேன். கார்டு கிஃப்ட்டு. என்னடா, என்னவா? லவ் பண்ணுறலாம். இது எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துட்டு கடைசியில் எனக்கே ஷாக் கொடுத்துட்டல. நான் ஒன்றும் பண்ணலடா. நீ மட்டும் கம்மிட்டட் ஆயிட்டல. லவ் 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 டேய், லவ் 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 கொண்டு வந்தவன் தான். சரி விடு மச்சான், அதான் நான் இருக்கேன்ல. நீ மட்டும் கம்மிட்டட் ஆகி சுற்றுதான் நான் பின்னாடியே சுத்தணுமா? சரி சரி விடே விடே விட்றா.